ஹலோ மகளே, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2.1 எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் திங்ஸ் எல்லாம் என்னென்ன போர்ட்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லி இந்த பார்ட் ஒன்றில் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பார்ட் ரெண்டாவது பார்ட்டில் எந்த எல்லா திங்ஸும் வச்சு நம்ம ஹோல்டு பண்ணி ட்ரில் எல்லாமே போட்டு அந்த பார்ட் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய பார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு தான் அப்புறமேட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் எதனால் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன். அதே மாதிரி இந்த பார்ட் ஒன்னில் நமக்கு 2.1 கம்ப்ளீட்டாக செய்கிறதுக்கு என்னென்ன பொருள், என்னென்ன திங்ஸ், போர்ட்ஸ் எல்லாமே தேவை எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கால்குலேஷன்லேருந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்ட் ஒன்னில் நம்முடைய கேபினெட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 10 இன்ச்சு டெப்த்து, பேக் டெப்த்து. அதே மாதிரி ஜிடெக் ஆடியோஸில் GT 3990 இந்த மாடல் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கோம் கேபினெட்டு 2.1. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேலுக்கு தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட் ஒன் இதில் எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 3 வே சுவிட்ச் கண்ட்ரோல் வரும். 3 பின், அதை வந்து 9 பின்னில் இதில் வரும். நமக்கு 2.1 அப்படிங்கிறனால எல்லாமே 9 பின்னாகவும் எடுத்துக்கலாம். அதுமாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டோம்னா பேஸு, ட்ரிபிள், பேலன்ஸ், மிட்டு, சப்பு. இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வால்யூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சப் அண்ட் ஃப்ரண்ட் வால்யூம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இது நான் பேசிக்காக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாஸ்டர் வால்யூம் வந்து கொடுக்க மாட்டேன். தேவை அப்படின்னா கண்டிப்பாக அது கொடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். அதேமாதிரி பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். பேக்கில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் பேனல் எல்லாமே சும்மா லைட்டாக இதுக்காக வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே புஷ் வச்சு நம்ம ஃபியூஸ் போட்டு 350 வோல்ட்டு ஏசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ள ஒயர் ஏசி மெயின்ஸ் கார்டு கொடுக்குறது. அதேமாதிரி சாக்கெட்டு, ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இங்கே வந்து பனானா சாக்கெட்டு 2 வேணும். அதேமாதிரி இங்கே ஒரு ஃபேனு, இன்புட்டில் ஏஆர்சி சாக்கெட்டு இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம போடுறோம். அதேமாதிரி இந்த இடத்துல ஆண்டனா வரும். இதுதான் கான்செப்ட்டு. ஃப்ரண்ட்டு எல்லாமே பார்த்துட்டேன், நான் காட்டிட்டேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். நீட்டாக பண்ணலாம். ஸ்பேஸு நல்லா அகலமாக இருக்க மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின்ஸ் கார்டு. ஓகேங்களா? மெயின்ஸ் கார்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒனிடாவில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த மெயின்ஸ் கார்டு ஒன்று. அதேமாதிரி அடுத்து ஃபேனு 24 வோல்ட்டு ஃபேன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய வால்யூம் கண்ட்ரோலுடைய நாப்ஸ், அந்த நாபு. அடுத்து எவரெஸ்ட்டுடைய 23/36 நம்ம ஒரு செட் வாங்கியிருக்கோம் பவர் சப்ளைக்காக. அதேமாதிரி பவர் சப்ளை பிசிபி. இந்த பவர் சப்ளை பிசிபி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி கொடுக்குறது, எந்த மாதிரி நம்ம அடையாளம் வச்சு ஈஸியாக எப்படி பிகினர் எல்லாமே செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பவர் சப்ளை எப்படி கொடுக்குறது, எந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒயர் டேக் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒயரை ஓர்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அடுத்து இது புஷ்ஷு, நம்முடைய ஸ்க்ரூ எல்லாமே போர்ட்ஸ் உட்கார வைக்கிறதுக்காக புஷ்ஷஸ்ஸு. அடுத்து அப்படிங்கும்போது நம்முடைய ஃபியூஸு அண்ட் ஏசி மெயின்ஸ் கார்டு போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த புஷ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போடணும். அப்போ தான் ஒயர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கேபினெட்டில் கட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்விட்சு 3 பின், இந்த சுவிட்சு வாங்கியிருக்கேன் நான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய 24 வோல்ட்டு 1000 MFT. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய 12 வோல்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்முடைய கெப்பாசிட்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஜி கேப் தான் இருக்குன்னாங்க. அதனால் டிஜி கேப்பில் 50 வோல்ட்டில் 10,000 MFT வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? 2 வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகே, பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா KB
பிசியில் அதே மாதிரி 35க்கு 10 உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. 35க்கு 10 இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். 35க்கு 10. அடுத்து வந்து நம்முடைய சுவிட்சுடைய நாப்ஸு, ஓகேங்களா, இது 3 நாபு. அடுத்து வந்து நம்முடைய வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5 வேணும், ஓகேங்களா. நம்மகிட்ட 5 இருக்குது. ஓகே, 5 இருக்குது. 100K தான் வாங்கியிருக்கேன். 100Kல டூயலில் எல்கான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. எல்கான் யூஸ் பண்ணுங்கள், எல்கான் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து க்ரீனில் எல்இடி ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக, ஆன் ஆஃப்க்காக. அதுக்காக 1K ரெசிஸ்டர் ஒன்று வேணும். அது நான் இருக்குது, எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி ஸ்பீக்கர் சாக்கெட்டு, ஓகேங்களா. பனானா சாக்கெட் வந்து இப்போதைக்கு இல்லை என்கிட்ட. அது நான் ரெடி பண்ணி முடித்த வாட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிடுவேன். அடுத்து ஆன் ஆஃப் சுவிட்சு, ஓகேங்களா, ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐசி பக்கம் போயிடலாம், ஓகேங்களா. ஓகே, 1K ரெசிஸ்டரு. ஓகே, 1K ரெசிஸ்டர் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு கொடுத்து நம்மளுடைய எல்இடி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சப்புப்ரி. ஓகே, சப்புப்ரி வந்து சக்தி சப்புப்ரியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த ஆல்ட்ரேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மேட்ச் ஆகிருச்சு அப்படின்னா தேவையில்லை, மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்புப்ரியில் இந்த கெப்பாசிட்டராக இருக்கட்டும், டிஸ்க் கெப்பாசிட்டரு இது மாற்றணும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்புட்டில் நம்மளுடைய ரெசிஸ்ட்ரு, இந்த மாதிரி இன்புட்டில் அவுட்புட்டில் ரெசிஸ்ட்ரு வரும். அந்த ரெசிஸ்டரில் நம்ம எப்படி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் நான் போடுறேன். ஓகே, இந்த சப்புப்ரி ஒன்று, சக்தி சப்புப்ரி. அதே மாதிரி சக்திலேயே பிடி போர்டு, ஓகேங்களா, சக்திலேயே பிடி போர்டு. அடுத்து வந்து எஸ்டிகேல தான் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செய்ய போகிறோம். ஓகே, எஸ்டிகேல சானுடைய பிசிபி, ஓகேங்களா, சானுடைய ஸ்டீரியோ பிசிபி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காயில் மாதிரி போட்டு வந்திருக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு. ஓகே, அடுத்து வந்து நம்முடைய உதயாவுடைய மோனோ போர்டு, மோனோ போர்டு. இது ஸ்டீரியோ போர்டில் மோனோக்காக. ஓகே, 4191ல் ONIC தான் யூஸ் பண்ண போகிறோம். 4191ல் ONIC 2 யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று மோனோக்காக, ஒன்று ஸ்டீரியோக்காக 2.1. ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டயோடு, அதாவது வந்து 12 வோல்ட்டுக்காக மாற்றுறதுக்காக நம்ம டயோடு வாங்கியிருக்கோம். இது என்ன இது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5399 அந்த டயோடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரெகுலேட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2412 இந்த மூணுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 7824, 7812, 7805 இந்த இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி எல்இடி 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லி வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. அவ்வளோதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேணும். மீதி எல்லா பொருளுமே ஓகே. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மர் போடுறேன் அப்படின்னா 5 ஆம்ஸில் ஒரிஜினல் காப்பர் காயில் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போதைக்கு என்கிட்ட கரண்ட்டாக இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்னால் இது ஒன்று தான் இருக்குது. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 15 ஆம்பியர் 24 வோல்ட்டு. நம்ம அங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எஸ்டிகேக்காக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா 24 வோல்ட்டில் 5 ஆம்ஸில் ஒரிஜினல் காயில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். அது நல்லாவே வோல்டேஜ்லேருந்து ஆம்பியர்லேருந்து எல்லாமே பக்காவாக தரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எஸ்டிகேயில் பண்ணும்போது 5 ஆம்ஸ் போதுமான அளவு. அதே நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2.1ல் ஹெவியாக செய்யும்போது 24ல் 10 ஆம்பியர் போட்டு நம்ம வந்து ஐஆர்எஃப் சீரியஸில் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ஐஆர்எஃப் சீரியல்லையோ இல்லை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் அந்த டைப்பில் செய்யும்போதோ இல்லை NJW எதில் செஞ்சாலும் ஓகே. அந்த மாதிரி இது செய்யும்போது நம்மளுடைய ஆம்பியர் கனெக்ஷன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கான வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரி ஆம்பியர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கால்குலேஷன் எடுத்து எந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணி, ஓகே, எந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையான பொருள் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் போய் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே தருவாங்க. இதெல்லாமே வச்சு நம்ம ஒரு 2.1 இந்த போர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து
அதாவது வந்து யூஎஸ்பி போர்டு நான் ஐப்ளேயில் வாங்கியிருக்கேன். யூஎஸ்பி போர்டும் நம்மளுடைய ஹீட் சிங்க்கும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா மொத்தமாக வாங்கிக்கோங்க. இதுவே போதுமான அளவு தான். ஓகேங்களா?